போலி சான்றிதழ் அளிக்கப்பட்டவர்களின் பட்டங்களை ரத்து செய்ய தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம். இந்த வழக்கு குறித்தும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கூடிய இந்த உத்தரவு குறித்தான முழுமையான விவரங்கள் மாரிச்சாமி. 2019 ஆண்டு குரூப் 1 தேர்வில் தமிழ் வழியில் பயின்றோருக்கான இடஒதுக்கீடு பெற போலியாக சான்றிதழ் சமர்ப்பித்தவர்களின் பட்டங்களை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகியவை அக்டோபர் 10 ரத்து செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த சக்திராவ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC 2019 நடத்திய குரூப் 1 தேர்வில் தொலைநிலை கல்வியில் பயின்றவர்களுக்கு தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டு சலுகையை வழங்கப்பட்டிருக்கிறது. இது சட்டவிரோதமானது. இது தொடர்பாக தமிழக அரசு மற்றும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துக்கு உயர்நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தது. ஆனால் அந்த உத்தரவுகளை அதிகாரிகள் நிறைவேற்றவில்லை. ஆகவே அந்த அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும். இதுதான் வழக்கு. இந்த வழக்கு நீதிபதிகள் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் வேல்முருகன், புகழேந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக விசாரணைக்கு வருகிறது. அப்பொழுது TNPSC தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் போலியாக தமிழ் வழியில் கல்வி பயின்றதாக சான்றிதழ் சமர்ப்பித்து பணியில் சேர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதை எதிர்த்து சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவு பெற்றிருக்கிறார்கள். அதனை எதிர்த்து மேல்முறையீடு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என தெரிவித்தார்கள். நீதிபதிகள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பல்கலைக்கழக தரப்பில் 2024 ஆண்டு முதல் பதிவாளர் பணியிடம் காலியாக இருக்கு, எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை என தெரிவித்தார்கள். அதற்கு நீதிபதிகள் பொறுப்பு பதிவாளர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கலாமே என கேள்வி எழுப்பியதுடன் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தமிழ் வழியில் பயின்றதாக போலி சான்றிதழ் சமர்ப்பித்தவர்கள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது என தெரிவித்தார்கள். அதற்கு நீதிபதிகள் போலி சான்றிதழ்கள் என உறுதி செய்யப்பட்ட பின்பு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை கோருவது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் குரூப் 1 தேர்வில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான இடஒதுக்கீடு போலி சான்றிதழ் அந்த பட்டங்களை உடனடியாக ரத்து செய்து அக்டோபர் 10 அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.